வாரிசு என்று சொல்லை கேட்டாலே சிலருக்கு பற்றி இருக்கிறது. நானும் வாரிசுதான். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் பி.டி. ராஜன் வாழ்வே வரலாறு நூல் வெளியீட்டு விழா நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்ட நிலையில் அவர் மேடையில் உரையாற்றினார். அவர் உரையில் திமுகவின் ஆட்சி என்பது நீதி கட்சியின் தொடர்ச்சியான ஆட்சிதான். பி.டி. ராஜன் அவர்களுக்கு நம்முடைய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் வாரிசல்ல, நானும் வாரிசுதான். திராவிட வாரிசுகள் இங்கு இருப்பவர்கள் எல்லாம் திராவிட வாரிசுகள். வாரிசு என்ற சொல்லை கேட்டாலே சிலருக்கு பற்றி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எரியட்டும் என்றுதான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்று எப்படி திராவிடத்தை ஒழித்து விடுவோம் என சில கைகூலிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அதேபோலதான் பி.டி. ராஜன் காலத்தில் நீதி கட்சியை குழி தோண்டி பாதாளத்தில் புதைத்து விடுவோம் என ஒரு தலைவர் சொன்னார். பி.டி. ராஜன் அவரை தொடர்ந்து பண்பாளர் பழனிவேல் தியாகராஜன் வந்தார். இப்போது பழனிவேல் தியாகராஜன் நம்முடன் இருக்கிறார். பழனிவேல் தியாகராஜனை பொறுத்த வரைக்கும் அறிவார்ந்த வலிமையான வாதங்களை வைக்கக்கூடியவர். நான் அவருக்கு கூற விரும்புவது இந்த சொல்லாற்றல் அவருடைய பலமாகத்தான் இருக்குமே தவிர பலவீனமாக ஆகிவிடாது. இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால் அது அவருக்கே தெரியும். நம்முடைய எதிரிகள் வெறும் வாயை மெல்லும் வினோத ஆற்றல் பெற்றவர்கள். அவருடைய அவதூறுகளுக்கு உங்களுடைய சொல் ஆதரவாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக கலைவ தலைவர்களாக மட்டுமல்லாமல் உங்கள் மேல் இருக்கும் அக்கறையுடன் அறிவுரை வழங்க கடமை பெற்றிருக்கிறேன். என் சொல்லை தட்டாத பி.டி.ஆர். என்னுடைய அறிவுரையின் அர்த்தத்தையும் நிச்சயம் புரிந்து கொள்வார் என நம்புகிறேன் என்று கூறியுள்ளார். தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.